வாங்க இன்னைக்கு நாம நம்மளை நாமே தேடி போற ஒரு ஆழமான ரொம்பவே அமைதியான ஒரு அகப்பயணத்துல இணைய போறோம். இதுல வெறும் தத்துவங்களை மட்டும் நாம பேச போறதில்ல, மாறாக மனித உடலுக்கும் இந்த பிரபஞ்ச ஒளிக்கும் இடையே இருக்கிற மிக நுட்பமான தொடர்பு ஒரு குரு தன்னோட சீடனுக்கு விளக்குவது போல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த விளக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க மனச முழுமையா திறந்து வச்சுக்கோங்க. வள்ளலார் சொல்றாரு, கண்ணுள் மணி மணிக்குள்ளே ஆடுகின்ற பாவாய், பெண்ணுள் மணி மணிக்குள்ளே பேச்சரியா பேச்சே. இது கேட்கும் போதே ஒரு சிலிர்ப்பு வருதுல்ல. இது வெறும் சாதாரண கவிதை இல்லைங்க. நம்ம அன்றாட வாழ்வோட மாயையில இருந்து நம்மளை விடுவிச்சு ஒரு உயர்ந்த தியான நிலைக்கு அழைச்சிட்டு போற மாபெரும் சூட்சுமம் இது. இந்த வரிகளுக்குள்ள மனித உடலோட மிக நுட்பமான அறிவியல் மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பகுதி 1, கண்ணாடியும் உள்நாடியும். வள்ளலார் குறிப்பிடுற அந்த மணி அப்படிங்கிறது நம்ம கண்ணுல இருக்கிற கருமணியை தான் குறிக்குது. அந்த மணிக்குள்ளே சின்னதா ஒரு நிழலாட்டம் மாதிரி ஒரு ஒளி தெரியும். அதத்தான் அவர் பாவைன்னு சொல்றார். நீங்க என்னைக்காவது முகம் பார்க்கிற கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க கண்களை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா? அப்படி பார்க்கும்போது உங்க கருமணிக்குள்ள ஒரு ஜோதியோட உருவம் மிகச் சிறிய புள்ளியா உங்களுக்கு தெரியும். அதுதான் நீங்க தேடுற முதல் புள்ளி. இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. சாதாரணமா நாம கண்ணாடியை பார்க்கறது உலக வழக்கம். ஆனா அந்த கண்ணாடிக்குள்ள தெரிகிற ஒளியோட புள்ளியில உங்க மனசை நிறுத்தி உங்க கண்ணோட நாடிய ஊடுருவி பார்க்கறது தான் உண்மையான ஞானம். அந்த புள்ளியில நீங்க லயிக்கும் போது அது உங்களுக்குள்ள ஒரு அகண்ட ஒளியா மாற தொடங்கும். பகுதி 2, ஒளியும் சிற்சபையும். அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா வள்ளலார் கண்ணாடியை பயன்படுத்தினதுல ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு குவி ஆடி, அதாவது சயின்ஸ்ல சொல்லணும்னா கான்வெக்ஸ் மிரர் மாதிரி செயல்படுது. ஒரு வெளிச்சத்தை நாம நேரா பார்க்கறத விட கண்ணாடியில பார்க்கும்போது அந்த ஒளியோட செறிவு, அதாங்க இன்டென்சிட்டி, ஒரே புள்ளியில ரொம்ப கூர்மையா குவியும். இந்த அறிவியல் நிகழ்வை தான் நம்ம உள் ஒளியை எழுப்புறதுக்கு இங்க பயன்படுத்துறோம். இப்போ இந்த ஒளியோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்க உற்று பார்க்கும்போது குவிக்கப்பட்ட அந்த ஒளிக்கற்ற உங்க கண்ணோட ரெட்டினா வழியா உள்ள பயணிச்சு நேரா மூளையோட மைய பகுதியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்த லேசா தட்டுது. அந்த இடம் என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? அதுதான் பீனியல் சுரப்பி. இததான் வள்ளலார் சிற்சபைன்னு சொல்றார். இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சிற்சபைய தியானத்தின் மூலமா தட்டி எழுப்புறது தான் நாம திறக்க வேண்டிய கதவுன்னு அவர் குறிப்பால உணர்த்தியிருக்கார். இந்த உடலியல் நுழைவாயில் திறக்கும் போது உண்மையிலே ஒரு மாபெரும் ஆன்மீக விழிப்புணர்வு நமக்குள்ள ஏற்படும். பகுதி 3, 7 திரைகளின் கட்டமைப்பு. இது நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குற விஷயம் என்னன்னா, வடலூர்ல வள்ளலார் அமைத்த சத்திய ஞான சபைக்கும் நம்ம மனித உடம்போட அந்த நுட்பமான அமைப்புக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. சொல்லப்போனா அந்த ஞான சபையே உங்களோட உள்ளுடம்போட அச்சசலான ஒரு பிரதிபலிப்பா தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஞான சபையில ஒளிய பார்க்கறதுக்கு முன்னாடி 7 திரைகளை விளக்குவாங்க, பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளேயும் உங்களோட உண்மையான பார்வையை மறைக்கிற 7 விதமான உளவியல் தடைகள், அதாவது மாயை திரைகள் இருக்கு. கோபம், அகங்காரம், அறியாமை மாதிரியான இந்த திரைகள் நம்ம அகப்பார்வைய முழுமையா மறைச்சிட்டு இருக்கு. உங்க பார்வையை மறைக்கிற இந்த அகத்திரைகள் ஒவ்வொன்னா விலகினா மட்டும்தான் உள்ள மறைஞ்சிருக்கிற அந்த பேரொளியே உங்க கண் நாடி வழியா உங்களால பார்க்க முடியும். அதனால உங்க தனிப்பட்ட மாயைகளை எல்லாம் கடந்து வந்து இந்த உண்மையை தேடுற பயணத்துல ரொம்ப உறுதியா இருங்க. பகுதி 4, பார்வையை நிலைநிறுத்தும் படிகள். இதற்கான 3 முக்கிய படிகளை இப்ப பார்ப்போம். முதல்ல வெளிச்சம் கரெக்டா படுற மாதிரி கண்ணாடியை செட் பண்ணிக்கோங்க. 2வது, கண்ணாடியில தெரிகிற உங்க கருமணியோட மையப்புள்ளியில உற்று நோக்க தொடங்குங்க. 3வது, அந்த நாடி துடிப்பை நீங்க உணர்ற வரைக்கும் உங்க பார்வையை கொஞ்சம் கூட சிதற விடாம அப்படியே நிலைநிறுத்துங்க. இதை செய்யும் போது சில முக்கியமான குறிப்புகளை மறக்காதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் பார்வையை வெளியே சிதற விடக்கூடாது. முழு கவனமும் அந்த மையப்புள்ளியில மட்டும்தான் இருக்கணும். கண்ணை இமைக்காம ஒரு பூட்டு போட்ட மாதிரி பார்வையை அப்படியே லாக் பண்ணிடுங்க. மனசை அங்கேயும் இங்கேயும் அலைய விடக்கூடாது. இப்போ உள்ள ஒரு அற்புதமான ஆற்றல் மாற்றம் நடக்கும். உங்க புறக்கண்கள் அந்த ஒளியை அப்படியே கவ்வி பிடிக்கும் போது உடம்புக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சுழுமுனை அப்படிங்கிற உள்நாடி சட்டுன்னு தட்டி எழுப்பப்படும். அது வேலை செய்ய தொடங்கும் போது உங்க உடம்போட எனர்ஜி லெவல் அப்படியே மாற ஆரம்பிக்கும். இந்த சுழுமுனை திறந்த உடனே உங்க உயிர் காற்றான பிராணவாயு, அதாவது அந்த வாசி, எந்த ஒரு அழுத்தமும் முயற்சியும் இல்லாம தானாகவே மெல்ல மேல் நோக்கி எழும்ப தொடங்கும். உங்க சுவாசம் ரொம்ப ஆழமாவும் அமைதியாவும் மாறி ஒரு புது பரிமாணத்துக்கு போறதுன்னு நீங்க உணரலாம். இந்த ஒரு அமைதியான நிலையில உங்க கண்ணுக்குள்ள நீங்க உணர்ந்த அந்த லேசான நாடி துடிப்பு மெல்ல மெல்ல உங்க கண்களை விட்டு நகர்ந்து
நேரா 2 புருவங்களுக்கு மத்தியில இருக்கிற நெற்றி பொட்டுக்கு வர்றத நீங்க ரொம்ப தெளிவா உடல் ரீதியா உணர முடியும். இது நிஜமாவே வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு உன்னதமான உணர்வு. பகுதி 6 மௌனமான தெய்வீக உணர்வு. இந்த இடத்துல தான் பரா வாக்கு அப்படிங்கிற ஒரு மிக நுட்பமான நிலை உருவாகுது. அந்த கண் ஆடியோட அதிர்வை நீங்க முழுமையா உணரும்போது உங்க நாக்கு பேசுற அந்த வெளி பேச்சுகள் எல்லாமே முழுசா நின்னுடும். அந்த இடத்துல மௌனத்தோட மொழியான உங்க உள்மன பேச்சு ஆரம்பமாகும். இந்த முழுமையான உள் மௌனத்தை தான் வள்ளலார் பேச்சரியா பேச்சுன்னு வர்ணிக்கிறார். வெளியில வார்த்தைகள் எப்ப முடியுதோ அப்போ உள்ள உண்மை ஒலிக்கத் தொடங்குது. வள்ளலார் ஏன் மௌனத்துக்கு இவ்வளவு ஆழமான முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு சில நொடிகள் இந்த அமைதியை நீங்களே உணர்ந்து பாருங்களேன். உங்களோட இந்த தீவிரமான உள்நோக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வீக உணர்வுக்கான கதவை திறந்து விடுது. அந்த உள் ஒளி சும்மா ஒரு வெளிச்சம் இல்லைங்க, அதுதான் வள்ளலார் சொல்ற தனிப்பெருங்கருணை. அதாவது எல்லையில்லாத அன்பும் அருளும் நிறைஞ்ச ஒரு பேரொளி நிலை. அதுக்கான வாசல் இதுதான். நாம இப்போ இந்த ஆழமான அகப்பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறப்போ உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். உங்களோட அன்றாட சலசலப்புகள் உள்மன பேச்சுகள் எல்லாமே முழுமையா ஓயும் போது உங்களுடைய அந்த ஆழமான மௌனத்துல உங்களுக்குள்ளே எந்த பேரொளியை நீங்க தரிசிக்க போறீங்க? இந்த கேள்வியோடவே உங்களோட தேடலை தொடங்குங்க. நன்றி.